அனைத்து காவலர்களுக்கும் வணக்கங்கள். நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நேற்று நம் தலைவர் அவர்கள் ட்விட்டரில் ஒரு செய்தி போட்டிருக்காரு. அதில் என்னென்னு போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நான் எழுதியதாக ஒரு கடிதம் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அது அனைத்தும் உண்மை அல்ல என்று அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் அதில் வரும் என் உடல்நிலை பற்றிய தகவல்களும் மற்றும் மருத்துவர்கள் கூறிய ஆலோசனைகளும் உண்மையே. மிக விரைவில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்துவிட்டு அரசியல் பற்றி என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இது நம் காவலர்கள் ஒரு சில பேர் இதனுடைய கருத்து முழுசாக புரிஞ்சு கொள்ளாமல் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி நினச்சி தலைவருக்கு தலைவா நீங்கள் அரசியலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் தயவுசெய்து உங்கள் உடல்நிலையை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. கண்டிப்பாக இது அவங்களுடைய அறியாமை தான் காட்டுது. நம் தலைவர் அவர்கள் மக்களுக்கு என்னைக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டாரோ அன்றைக்கே அவருக்கு எந்த நோய் நொடியுமே அவர் தாக்காது. இது முதல்ல நன்கு உணர்ந்துக்குங்க. அதே போல் அவர் எல்லாத்தையுமே கடந்து எல்லா தீய குணங்களையும் விட்டுட்டு இன்றைக்கி தூய மனிதராக ஒரு சிறந்த ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே எடுத்துக்காட்ட திகழ்கிற நமது தலைவர் அவர்கள் மக்களுக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு ஆண்டவன் அருளும் மக்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. அதனால் அவருக்கு எந்த குறையும் வராது. மிக விரைவில் அரசியலில் அவர் அறிவிக்க போகிறது உண்மை. அவர் அரசியல் மக்களுக்கு சேவை செய்ய போகிறது அவருடைய கடமை. இந்த கடமையும் அந்த உண்மையும் மிக விரைவில் வரும். அது வரைக்கும் நாம் அனைவரும் அமைதி காத்து தலைவர் இது போல் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மூலிமா எல்லாத்தையுமே அறிவிப்பார். அதை மட்டும் நம் காவலர்கள் நினைவில் கொண்டு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவே இந்த பதிவை நான் உங்களிடம் பதிவிடுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்கள் போலி பக்கம் பராகுமார், ராணிப்பேட்டை மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் பேசுகிறேன். காவலர்கள் மகிழ்ச்சி.